அலட்சியத்தால் பறிபோன 2 உயிர்கள். எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை. என் பிள்ளையின் உயிரை காப்பாற்றுங்கள். யாராவது ஓடி வாருங்கள் என்ற ஒரு பெண்ணின் அழுகுரல் மதிய வேளையில் நிசப்தமான நேரத்தில் வானை பிளக்கும் அளவுக்கு கேட்டது. இந்த குரலை எங்கேயோ கேட்டது போல் இருக்கிறது என்று குரல் வந்த திசை நோக்கி போனவர்களின் நிதானத்தை இழக்க வைத்தது 2 உயிர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் காட்சி. இருந்தாலும் அவர்கள் விழுந்திருக்கும் நிலையில் ஏற்பட்ட அதிர்வுகளால் அவர்களை மரத்தடிகள் கொண்டு இழுத்தெடுப்பதில் ஏற்பட்ட தாமதத்தாலும் 2 உயிர்களையும் காப்பாற்ற முடியாமல் போனதென சம்பவத்தை நேரில் கண்ட கணவனின் தந்தையின் சாட்சியம்தான் நெஞ்சை ரணமாக்கியது. கடந்த நவம்பர் மாதம் அடித்த டிட்வா புயலால் என் குடும்பத்தை பல சிரமங்களுக்கு மத்தியில் காப்பாற்றி ஒவ்வொரு இடைத்தங்கள் முகாமாக இருந்து வீடு திரும்பிய என் குடும்பம் இன்று என் கண் முன்னே சிதைந்து விட்டது. எனக்கென்றிருந்த இருவரையும் கண்ணிமைக்கும் நேரத்தில் காலனிடம் பறிகொடுத்து விட்டேன் என்றவரிடம் போலீசாரால் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அயலவர்கள் கூறிய விடயம்தான் இன்னும் எம்மை கவலையடைய வைத்தது. கண்டி கலகா பிரதேசத்தில் உள்ள நாவலவில கிராமத்தில் மதியம் கருவேப்பிலை பிடுங்குவதற்காக 15 வயது பெண் பிள்ளை மரக்கிளைகளை பதித்து பிடுங்கும் பொழுது மரக்கிளைக்கு அருகில் பதிவாக செல்லும் மின்சார வயலில் கிளை மோதியதில் மின்சாரம் கிளையில் பட்டு கிளையூடாக சிறுமியை தாக்கியுள்ளது. இதனால் சிறுமி அம்மா அம்மா என்று அழுகுரலோடு அழைத்த சத்தத்தில் தாயார் பிள்ளையின் சத்தம் வந்த திசை நோக்கி சென்று பிள்ளைக்கு என்ன நடந்தது, ஏன் அழுதபடி அழைத்தாள், ஏன் இப்போ சத்தம் எதுவும் வரவில்லை என்று கூறிக்கொண்டு பிள்ளையை அணைக்கும் பொழுது தாயின் உடலிலும் மின்சாரம் பாய்ச்சப்பட்டது. அதன் பின் கேட்ட அழுகுரலில் சம்பவ இடத்துக்கு வந்த பொழுதே இருவரும் உயிருக்கு போராடி கொண்டிருந்தனர். அருகிலுள்ள காய்ந்த தடிகளால் இருவரையும் தட்டி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் பொழுது இருவரும் உயிரிழந்து விட்டார்கள். மனைவி இறக்கும் பொழுது அவருக்கு 47 வயது, மகளுக்கு 15 வயது. கடந்த 2 மாதங்களாக எங்கள் வாழ்க்கை நிலை குலைந்ததாகவே இருந்தது. டிட்வா புயலால் இடம்பெயர்ந்து மீண்டும் வீட்டுக்கு வந்து பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டு இயல்பு வாழ்க்கைக்கு வரும் பொழுது 2 உயிர்களும் அநியாயமாக பலி கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த 2 உயிர்களின் இறப்புக்கும் மின்சார சபைதான் காரணம். புயல் முடிந்து 2 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. புதிய மின் கம்பிகள் போடப்பட்டு மின்சார இணைப்பும் சீர் செய்யப்பட்டதாக மார்தட்டும் மின்சார சபைக்கு பழைய இணைப்பை துண்டிக்க வேண்டும் என்ற செயற்பாடு தெரியாமல் போனதா? 2 மாதங்களுக்கு மேலாக இந்த மின் கம்பிகள் தாறுமாறாகவும் மேலும் கீழாகவும் இருக்கிறது. பல தடவைகள் பலரால் மின்சார சபைக்கு தகவல்கள் வழங்கப்பட்ட போதிலும் இவை சீர் செய்யப்படவில்லை. இதனால் இன்னும் எத்தனை பேரை இழக்கப் போகிறோமோ தெரியாது என்ற இந்த தந்தையின் கண்ணீருக்கு விடை கொடுக்கும் அதிகாரம் யாரிடமும் இல்லை. இந்த சம்பவம் பதிவாகி 48 மணித்தியாலத்தில் இலங்கை மின்சார சபையின் 24 தொழிற்சங்கங்கள் கையொப்பமிட்டு மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சருக்கு விசேட கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார்கள். அதாவது இலங்கை மின்சார சபையை கலைப்பதற்கான திகதியை வர்த்தமானி மூலம் அறிவித்தால் எவ்வித முன்னறிவிப்புமின்றி தொழிற்சங்கங்கள் நடவடிக்கையில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளது. அத்துடன் இலங்கை மின்சார சபை ஊழியர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக 8 கோரிக்கைகளை உள்ளடக்கிய கடிதம் ஒன்றும் கடந்த மாதம் அமைச்சருக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும், ஆனால் அந்த கோரிக்கைகள் தொடர்பில் இதுவரை எவ்வித சாதகமான பதிலும் கிடைக்கவில்லை எனவும், இதனால் அக்கோரிக்கைகள் தொடர்பில் மீண்டும் அவதானம் செலுத்துமாறும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் தமது கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வுகளை வழங்க தவறினால் தாம் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடப் போவதாகவும் அறிவித்துள்ளனர். இந்த அறிவிப்பை பொறுத்தவரை தொழிலாளர்களின் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள் தமது உரிமைகளுக்காக தொழிற்சங்க ரீதியாக போராடுகிறார்கள். அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் 2 மாதங்களுக்கு மேலாக புயலால் பாதிக்கப்பட்ட கண்டி கலகா நாவவில பிரதேசத்தில் விழுந்திருந்த மின்சார கம்பியை சீர் செய்ய முடியாததால் 2 உயிர்கள் பலியாகியுள்ளனர்.
2 மாதங்கள் கடந்தும் விழுந்த கம்பியை சீர் செய்ய முடியாதவர்கள் 1 மாதத்தில் தமது உரிமைகளை பாதுகாக்க 8 அம்ச கோரிக்கைகளுடன் அரசிடம் மண்டியிட்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களின் அசமந்தத்தால் பலியான உயிர்களுக்கு யார் பதில் சொல்வது? பாதுகாப்பற்ற மின்சார வேலியால் யானைகள் இறக்கவில்லை, மனிதர்களே அதிகம் இறக்கின்றனர். அதேபோல் கள்ள கரண்ட் எடுப்பதால் ஒரு கிராமமே பாதிக்கப்படுகிறது. அதனை பார்த்தும் பார்க்காதது போல் மின்சார சபை ஊழியர்களே சென்றிருக்கிறார்கள். ஏழை தந்தையினால் வழக்கு போடவோ, மனித உரிமை ஆணைக்குழுவிடம் முறையிடவோ அல்லது மின்சார சபையிடம் உள்ளக விசாரணைக்கு முறைப்பாடு கொடுக்கவோ முடியாத நிலையில் நிலை குலைந்திருக்கிறார். இந்த சம்பவத்தின் பின்னென்றாலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த கம்பியை சீர் செய்வார்கள் என்று பார்த்தால் 4 நாட்கள் கடந்தும் அந்த கம்பி அதே தொங்கு நிலையில் இருக்கிறது. எனவே இதில் மின்சார சபையை குறை கூறுவதா, இல்லையேல் பாதிப்பை கணக்கெடுக்கும் அதிகாரிகளின் கண்ணில் படாமல் இருக்கும் கம்பியின் நிலையை குறை சொல்வதா, இல்லையேல் அரசாங்கத்தை குறை கூறுவதா தெரியவில்லை. யாரை விமர்சித்தும் பிரயோசனம் இல்லாத நாட்டில் எதை எதிர்பார்த்தும் பிரயோசனம் இல்லை என்பதுதான் மக்களின் கருத்து.